குட் ஈவினிங் சில்ட்ரன். எயிட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் அப்படிங்கிற லெசன் தான் இல்லையா? இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து சந்திராயன் 2. சந்திராயன் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது மங்கள்யான் பத்தின டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு சந்திராயன். சந்திராயனை பத்தின தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம். சந்திராயன் 1 தொடர்ந்து நம்ம சந்திராயன் 2 அப்படிங்கிறது தான் அடுத்த நம்ம லான்ச் பண்ற ஒரு விஷயம். ஸோ இந்தியன் நமக்கு வந்து ஐஎஸ்ஆர்ஓல என்னென்னலாம் நடந்தது, நம்மளுடைய இந்தியால எந்த மாதிரியான ஒரு விண்கலம்லாம் அனுப்பிச்சோம், என்ன சாதனைகள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நம்மளுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனம் 2019 ஜூலை 22 தான் இந்த சந்திராயன் 2 அப்படிங்கிறத அவங்க விண்ணில சேர்த்துனாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம என்ன பண்ணணும், எந்தெந்த வருஷம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம அதை கரெக்டா ஞாபகம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ 2019 ஜூலை மந்த் என்ன இயர், அதே போல எந்த மந்த், அண்ட் தென் ஜூலை 22. ஸோ இதுல தான் இந்த சந்திராயன் 2 அப்படிங்கிற ஒரு திட்டத்தை என்ன பண்ணினாங்க, ஆரம்பிச்சாங்க. ஸோ செயல்படுத்தின ஒரு விஷயம். இதற்கு முன்னாடி நடந்த அந்த விண்வெளி திட்டங்களை விட சந்திராயன் 2 அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கிரிட்டிக்கலானது. தட் இஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. காம்ப்ளெக்ஸான ஒரு மிஷன் எது அப்படின்னு கேட்டா சந்திராயன் 2 மிஷன். அப்பல்லோ அண்ட் தென் மங்கள்யான், சந்திராயன் 1, இந்த மாதிரி ஒரு மிஷன் நம்ம பார்த்தோம். மிஷன்னா திட்டம்னு அர்த்தம். அந்த திட்டத்துல கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம், கஷ்டமான விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சந்திராயன் 2 அப்படின்னு தான் சொல்லலாம். ஓகே, சோ இதுல என்ன மாதிரியான அமைப்புல இருந்தது, நம்ம அமைக்கக்கூடிய அந்த விண்கலத்தினுடைய அமைப்பை பொறுத்து இது என்ன பண்றோம், கொஞ்சம் சிக்கலானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல சுற்றுக்களம், அதே போல உளவி, லேண்டர் அப்படின்னு சொல்றோம், ரோவர், இது எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அப்படிங்கிறது தான் இந்த சந்திராயன் 2. ஒரே பிளேஸ்லயும் சேர்த்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சந்திராயன் 2. ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு காம்ப்ளெக்ஸ் மிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஏன் இதை காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோங்கிறதுக்கு உண்டான ரீசனும் நம்ம சொல்லணும். எதுக்காக, எந்த மாதிரி எல்லாம் brought together an orbiter. First one is orbiter பகுதி, and then lander. லேண்டர் அப்படின்னு சொல்லும் போதே என்ன ஆகுது, நமக்கு அந்த தரையிறங்கக்கூடிய ஒரு பகுதி, அதுதான் தரையிறங்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரோவர். ரோவர் அப்படிங்கிறது உளவி அப்படிங்கிற பகுதி. இந்த மூணுமே சேர்ந்து இருக்கக்கூடியது சுற்றுக்களம், தரையிறங்கி, அண்ட் தென் உளவி. இந்த மூன்று பகுதிகளும் சேர்ந்து ஒன்னாக இருக்கு, ஜாயின் டுகெதர். அதனாலதான் இது என்ன சொல்லியிருக்கோம், ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த மூணும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு வந்து இது கஷ்டம்னு சொல்றோம். இது எந்த பகுதியை ஆராய்ச்சிக்காக நம்ம அனுப்பினோம் அப்படின்னு கேட்டா, ஒரு நிலவுக்கு தான். நிலவுல வந்துட்டு நல்லா பிரைட்டா இருக்கக்கூடிய பிளேஸுக்கு அனுப்பாம டார்க்கா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸுக்கு, அந்த இடத்துல ஒண்ணுமே நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க, ஒரு சிலர் எது கஷ்டமான விஷயமோ அதை சூஸ் பண்ணி அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்பதான் அதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி, சேலஞ்சிங்கா இருக்கிறத செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல சவுத் போல் ஆஃப் த மூன் அப்படிங்கிற இடத்துல. சவுத் போல் அப்படின்னு சொல்லக்கூடியது நார்த் போல், சவுத் போல் சொல்லுவோம் இல்லையா? தென்பகுதி அப்படிங்கிறது தான் என்னது, சவுத் போல். எதனுடைய சவுத் போல், மூனினுடைய சவுத் போல். மூனினுடைய சவுத் போல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நமக்கு, அது வந்து ஒரு நிழல் படிந்த இடமாக இருக்கும், ஒரு ஷேடோ பார்ட். அந்த இடத்துல நமக்கு நிழல் போன்ற ஒரு பகுதி இருட்டாவே இருக்கும். அப்படிங்கறதுனாலதான் அந்த இடத்த
நமக்கு ஆராய்ச்சி செய்வதற்காக இந்த சந்திராயன் 2 விண்கலத்தை நாம் விண்வெளியில் செலுத்தினோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் சந்திராயன் 2 அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, சந்திராயன் 1 தொடர்ந்து சந்திராயன் 2ங்கிற திட்டம் விண்வெளி ஆய்வு நிறுவனம் 2019 ஜூலை 22 நமக்கு செயல்படுத்த தொடங்கினாங்க. இது எங்கிருந்து நமக்கு நடந்த விஷயம்? ISRO தான், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல இருந்து தான் இதை நம்ம செஞ்சிருக்கோம். இந்த விண்வெளி திட்டங்களை விட சந்திராயன் 2ங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடியது. பிகாஸ் ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர் அப்படிங்கிற 3 பகுதியும் ஒரே இடத்தில் ஒருங்கமைந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எந்த பகுதியை ஆராய்ச்சி செய்வதற்குன்னு கேட்டா, நிலவினுடைய தென் பகுதியை ஆராய்ச்சி செய்வதற்காக நம்ம அனுப்பின ஒரு திட்டம், அந்த ஒரு விண்கலம் சொல்லலாம். நிலவினுடைய தென்பகுதியை ஆராய்ச்சி செய்வது இதனுடைய நோக்கம். இந்த பகுதி எப்படி இருக்கும்? எல்லா நேரமுமே ஒரு நிழல் படிந்த பகுதி, நமக்கு வந்துட்டு டார்க்காக இருக்கக்கூடியது, பிரைட்டா இல்லாம டார்க்கா இருக்கக்கூடிய ஒரு பகுதி சொல்லலாம். இப்போ நம்ம என்னெல்லாம் சொன்னோம்? ஆர்பிட்டர் அண்ட் தென் லேண்டர், ரோவர்னு சொன்னோம் இல்லையா? அது ஒரு ஒரு பார்ட்டும் எப்படி, என்னென்ன பகுதி, எந்தெந்த இடத்துல அது செயல்படக்கூடியது, என்ன அதனுடைய ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம். ஆர்பிட்டர், லேண்டர் அண்ட் தென் ரோவர், 3 பகுதிகளையும் நம்ம தனித்தனியாக நம்ம பார்க்கலாம். சந்திராயன் 2 அப்படிங்கிறத நமக்கு டீடைல் கொஸ்டினா அப்படியேவும் கேட்கலாம். ஆர் அதர்வைஸ் இப்போ தனித்தனியாக ஆர்பிட்டர் பத்தி நமக்கு எழுதுங்க அப்படின்னும் கேட்கலாம். ஸோ ஆர்பிட்டர் அப்படின்னு சொன்னா இதனுடைய ஒர்க் என்னன்னு கேட்டா, நிலவை சுற்றி வரக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இது எங்க இருந்து நமக்கு கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி யார் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நமக்கு எங்க சொன்னோம்? எல்லாமே கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பைலாலு அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு விண்வெளி மையத்தோட தொடர்போட இருக்கக்கூடிய பகுதி தான் இந்த ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆர்பிட்டர்னுடைய பணி என்ன சொன்னோம்? இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த மூன். எதை சுற்றி வரக்கூடியது? நமக்கு நிலவை சுற்றி வரக்கூடியது. ஓகே, ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த மூன் பிளேஸ். ஸோ இது எதோட கம்யூனிகேட் ஆயிருந்தது அப்படின்னு கேட்டா, IDESN அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்தியன் டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் எங்க இருக்கு? பைலாலு அப்படிங்கிற அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய பகுதி. மேலும் இது விக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரையிறங்கியோடையும் என்ன பண்ணும்? கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி. அண்ட் தென் பைலாலு ஆஸ் வெல் ஆஸ் த விக்ரம் லேண்டர், விக்ரமோடையும் நமக்கு என்ன ஆகும்? தொடர்போட இருக்கக்கூடியது. ஸோ கம்யூனிகேஷன். இப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தை அனுப்பினாலுமே கீழ இருந்து தான் அதை நம்ம கைட் பண்றோம். who is the guidance of that each and every satellite-னா we are only, நம்ம இங்க இருந்து தான் அங்க எல்லா ஒர்க்குமே நடக்கும். அதுல அசைன் பண்ணி வச்சிருக்கிறதும் நம்ம ப்ரோக்ராம் பண்றதும் நம்ம தான். அவங்கள கரெக்டா எல்லா இடத்துலையும் வழிநடத்தி செல்லக்கூடியதும் நம்ம தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸ்ல ஆர்பிட்டர் அப்படிங்கிறது எதை சுற்றி வரக்கூடியது அப்படின்னு கேட்டா, நிலவை சுற்றி வரக்கூடியது. மேலும் இது யாரோட கரெக்டா கம்யூனிகேட் ஆயிட்டு இருக்குன்னு கேட்டா, கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பைலாலுங்கிற பிளேஸ்ல இருக்கக்கூடிய இந்தியன் டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க், தட் இஸ் IDSN, அந்த ஒரு வளையத்தோட அவங்க கம்யூனிகேட் ஆயிருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் விக்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தரையிறங்கியோடையும் அதனுடைய தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் இஸ் லேண்டர். ஆர்பிட்டர், லேண்டர் அண்ட் தென் ரோவர், மூணுமே என்ன இருக்கும்? ஜாயினா இருக்குன்னு சொன்னோம். இது இந்திய விண்வெளி திட்டத்தினுடைய தந்தை யார் சொல்லியிருக்கோம்? விக்ரம் சாராபாய். அவர் தான் நம்ம சொல்லக்கூடிய யாருடைய, நமக்கு நம்முடைய என்ன சொல்லியிருக்கோம்? இந்தியாவினுடைய தந்தை யாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல மாமா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நிக் நேம் கரெக்டா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அவர்களுக்கென்று ஒரு ஒரு சிறப்பு பெயர் அந்த மாதிரி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அது போலதான் இப்போ இந்த இதுக்கு லேண்டருக்கு என்ன நேம் கொடுத்துருக்காங்க? யாரோட நேம் கொடுத்துருக்காங்கன்னா, டாக்டர் விக்ரம் சராபாய். ஸோ அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், சாதனை அப்படிங்கிறது தான் இங்க அதிகமாக இருக்கு. அப்படிங்கிறதுனால அவருடைய பெயர்லயே என்ன சொல்லியிருக்கோம்? இந்த லேண்டர் அப்படிங்கிறத விக்ரம் சராபாய் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் நேம்ட் அஸ் விக்ரம் இன் த மெமரி ஆஃப் டாக்டர் விக்ரம் ஏ சராபாய், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். Who is the father of
இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கொஷின். ஸோ என்ன நம்ம எழுதணும்? டாக்டர் விக்ரம் சராபாய் அப்படிங்கிறவர் தான் நம்ம யாரு, ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். ஒரு இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஸ்டின், சரிங்களா? ஸோ லேண்டர் அப்படிங்கிறதனுடைய நேம் என்னது? யாருடைய நினைவாக? டாக்டர் விக்ரம் சராபாய் அவர்களினுடைய நினைவாக அதற்கு அதன் பெயரே வச்சிருக்கோம். தரையிறங்கி அப்படிங்கிறது அவர்களுடைய நேம்ல இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் நம்ம லேண்டர் பத்தின ஒரு தகவல். அடுத்தது நம்ம பார்க்கறது ரோவர் அப்படிங்கிற பார்ட். ரோவர் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கோம்? உலவி. அப்ப அது சுற்றி வரக்கூடியது அப்படிங்கிறது தான் நமக்கே தெரியும் இல்லைங்களா? உலவுதல் அப்படின்னு சொன்னா என்னது நமக்கு? இந்த இடத்துல அது சுற்றி வர்றது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ரோவர் பத்தின தகவல் தான். ரோவர் அப்படிங்கிறது, ரோவர்னு சொன்னா உலவி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இந்த உலவி அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு பொருள்படும் கேட்டா, ஒரு சான்ஸ்கிரிட் டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். சான்ஸ்கிரிட் அப்படில நம்ம வந்து என்ன சொல்றோம்? அறிவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், நாலேஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ இட்ஸ் சிக்ஸ் வீல்ட் ரொபாட்டிக் வெஹிக்கிள் நேம்ட் அஸ் பிரக்ஞா. பிரக்ஞான் அப்படின்னு சொல்றது நம்ம என்ன சொல்றோம்? பிரக்ஞான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்டு. என்ன சொல்லிருப்போம் நமக்கு? இதுக்கு அறிவு பூர்வமான அப்படிங்கிற ஒரு மீனிங் தான் இந்த பிரக்ஞான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேர்ம். ஓகே, இத ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பேர். எப்படி நம்ம வந்துட்டு லேண்டருக்கு என்ன சொல்லியிருக்கோம்? டாக்டர் விக்ரம் சராபாய் அவர்களுடைய பேரை வச்சிருக்கோமோ, அதே போல ரோவருக்கு அறிவுன்னு சொல்லக்கூடிய பிரக்ஞான் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம இதற்கு வச்சிருக்கோம், சரியா? சோ இது 6 சக்கரத்தோட இருக்கக்கூடிய ஒரு ரொபாட்டிக் வெஹிக்கிள். ரோபோ அப்படின்னா என்னது? தானாக இயங்கக்கூடியது. நம்ம மெஷின்ல எல்லாம் ஃபுல்லா ப்ரோக்ராம் அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணும்? அது தானாகவே ஃபுல்லா செயல்படக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறது தான் இந்த இது ரோபோ அப்படிங்கிறது. நமக்கு எல்லா வகையிலையும் மனிதர்கள் போலவே நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. நம்ம எப்படி செயல்படுகிறோமோ அதே மாதிரியான ஒரு மெஷினை தான் நம்ம என்ன சொல்றோம்? இந்த ரோபோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, சோ இந்த சந்திராயன் 2ங்கிறது 2019 ஆகஸ்ட் 20ல தான் நமக்கு எங்க நம்ம அனுப்பிச்சோம்? ஆக்சுவலா நிலவுக்கு தான் அனுப்பிச்சோம் இல்லைங்களா? சோ எப்ப அனுப்பிச்சோம்? நம்ம 2019 ஜூலை 22 அனுப்பிச்சோம். இது 2019 எப்ப நிலவை போய் ரீச் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு கேட்டா 2019 ஆகஸ்ட் 20. ஆகஸ்ட் 20ல நமக்கு இது நிலவை போய் என்னாச்சு? ரீச் ஆச்சு. நிலவினுடைய வட்டப்பாதைக்குள்ள போகும். அதனுடைய திட்டத்தினுடைய கடைசி 2019 நமக்கு செப்டம்பர் 7 தான் அது நிலவிலிருந்து எந்த டயத்துல அது கரெக்டா அது அதனுடைய வேலை இழந்தது அப்படின்னு கேட்டா அது வந்து 2019 செப்டம்பர் 7ல அதுல 2.1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும் பொழுது பூமியில இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறை ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல நமக்கு அதனுடைய கண்ட்ரோல்ங்கிறது நமக்கு எப்ப ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கறதும் நம்ம சொல்லணும். அதுதான் 2019 செப்டம்பர் 7ல நமக்கு அங்க ரிலீஸ் ஆச்சு. அந்த நம்ம பூமியில இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறைய ஃபுல்லும் கண்ட்ரோல் எல்லாமே ரிலீஸ் ஆயிட்டு அங்க இருக்கிற ஒர்க்கை மட்டுமே நம்ம என்ன அசைன் பண்ணிருக்கோமோ அந்த இதை அங்க இருக்கக்கூடிய ரோபோ மிஷின் போட்டோ எடுக்கிறதோ அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் நமக்கு அனுப்பினாங்க. அப்ப சுற்றுக்களம்ங்கிறது வெற்றிகரமாக தன்னுடைய பணியை ஃபுல்லா எல்லாத்தையுமே என்ன பண்ணிச்சு? ஃபுல்லா கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. சோ ஒவ்வொன்றும் பார்ட்டுமே சந்திராயன் 2 சொன்னா ஆர்பிட்டர், லேண்டர் ஆஸ் வெல் அஸ் ரோவர் மூணையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லியிருக்கோம். இது என்ன மாதிரியான அமைப்புன்னு கேட்டா 6 வீலோட இருக்கக்கூடிய ஒரு ரோபோ அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். அத ரொபாட்டிக் வெஹிக்கிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இது நமக்கு எப்போ அந்த இடத்துல ரீச் ஆச்சுன்னா 2019 அண்ட் தென் நமக்கு வந்துட்டு ஆகஸ்ட் 20th அந்த இடத்துல ரீச் ஆகி அது அதனுடைய பணி அப்படிங்கிறது எப்போ அதுல இருந்து நமக்கு பூமியில இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ல அது வந்துட்டு அது ஃபுல்லுமே கட் பண்ணுச்சுன்னு கேட்டா 2019 செப்டம்பர்
செவன்த் அன்னைக்கு அந்த அதனுடைய நம்மளுடைய பூமியில இருக்கக்கூடிய எல்லா வகையான தகவல் நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ இதுதான் நம்ம சந்திராயன் 2 அப்படிங்கிற அதனை பத்தின ஒரு தகவல்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது சந்திராயன் 1, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மங்கள்யான், அடுத்ததுதான் சந்திராயன் 2 அப்படிங்கிறதுல அதனுடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ட் என்னது, அதுல ஒவ்வொருல இருக்கக்கூடிய தனித்தனி டிவிஷன் என்ன, ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர் எல்லாம் சேர்ந்து இருந்தது, அதனுடைய ஒவ்வொரு டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறது பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் நாசா அப்படிங்கிறது தான். நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் தென் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றதுதான் நாசா அப்படிங்கிறது. நாசாங்கிறதும் இது எல்லாமே நம்ம எக்ஸாம் ஓரியன்ட் அப்படிங்கிற மாதிரி எதையுமே பார்க்காதீங்க. நம்ம நல்லா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லணும். நாசா அப்படிங்கிறது ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி. சரிங்களா? ஹெட் குவார்டர்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டா இது அமெரிக்கால இருக்கு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால நமக்கு இருக்கு, வாஷிங்டன் அப்படிங்கிற ஒரு பகுதியில. எப்ப இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணினாங்கன்னு கேட்டா 1958 அக்டோபர் மாதம் ஃபர்ஸ்ட் அக்டோபர் 1958 தான் இதை என்ன பண்ணினாங்க, ஆரம்பிச்சாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னது துவங்கினது அந்த தேதியில தான். ஸோ நாசாவை பத்தின தகவல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா நம்ம என்னது எப்ப வேணா இதெல்லாம் ஞாபகம் வச்சு எந்த ஒரு நமக்கு ஒரு காமன் எக்ஸாம்லாம் எழுதுறோம்னு சொன்னா அதுல எல்லாமும் நமக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாசாங்கிறது அமெரிக்காவுடைய வாஷிங்டன் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விண்வெளி ஆய்வு நிறுவனம். 1958 அக்டோபர் முதல் நாள் வந்தது. சோ இதனுடைய 10 சென்டர் அப்படிங்கிறது இது நமக்கு இப்பெல்லாம் எந்த ஒரு கம்பெனியோ ஒரு கடைகளோ ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லைங்களா? அது போல இதுக்கு 10 மையங்கள் மூலம் இதனுடைய பணி எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வராங்க. இது தனித்தனி நாடு கிடையாது, எல்லா நாடுகளோடு இணைந்து செயல்படக்கூடியது. இப்போ நிலவுக்கு அனுப்புறோம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு எல்லாம் அந்தந்த நாடு காம்படிட்டிவா அனுப்புறோம். ஆனா எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறதுதான் இந்த நாசா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். சப்போர்ட்டிங் டு த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரிங்களா? எல்லா நாடுகளும் சேர்ந்து இதனுடைய ஸ்பேஸுக்கு உண்டான ரிசர்ச்ச செய்யக்கூடிய ஒரு விஷயம். நம்ம விண்வெளியை பற்றின ஆராய்ச்சிகளை செய்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு பகுதி சொல்லலாம். இதுல நமக்கு யார் இதை எங்கன்னா இதை அனலைஸ் பண்றதுக்காக நம்ம செய்யறோம். ஒவ்வொரு இதுக்குமே எந்தெந்த ஒரு நம்மளுடைய எய்ம் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? சோ இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டா வியாழன், அது அதனோட வியாழன் கோள்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியையும் சனி மற்றும் புதன், மேல இருக்கக்கூடிய பிளானட் நம்ம மூணுக்கு போயாச்சு, அடுத்தது செவ்வாய்க்கு அப்படின்னு போனோம் இல்லைங்களா? அது போலவே அடுத்தடுத்து எந்தெந்த கோள்களுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒர்க் அப்படிங்கிறது தான் இதுல நாசா அப்படிங்கிற ஒரு இந்த ஆர்கனைசேஷனுடைய மோட்டிவேஷன் சொல்லலாம். மார்ஸ் அண்ட் தென் ஜூபிட்டர் 2 பிளேஸுக்குமே நம்ம அந்த வளிமண்டலத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னா நாசா அப்படின்னு சொல்லலாம். சோ அண்ட் தென் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸை பத்தி இப்ப தெளிவா பார்க்கலாம். மெர்குரி, ஜெமினி, அப்பல்லோ, ஒவ்வொரு திட்டத்துக்கும் தனித்தனி பேரு. இது நம்ம சந்திராயன் சொன்னோம், அதே போல சந்திராயன் 1, சந்திராயன் 2 இதெல்லாம் என்னது ஒரு திட்டத்தினுடைய பேரு. நமக்கு ஒரு எக்ஸாம் சொன்னா குவார்டர்லி, ஹாஃபர்லி, ஆனுவல் அப்படின்னு சொல்றோம், டெஸ்ட்னு சொல்றோம். ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்றோம்னா சில்ட்ரன்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, ஸ்போர்ட்ஸ் டே அண்ட் தென் ஆனுவல் டே, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது ஒரு பெயர் கொடுத்தா மட்டும்தான் கரெக்டா நம்மளால சிக்னிபிகண்டா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப கிளாஸ்லயே நமக்கு ஒரே பேர்ல 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? டீச்சர் அட்டண்டன்ஸ் எடுக்கும் போது அவங்களுடைய இனிஷியலை சொல்லுவாங்க. இப்ப சுரேஷ் என், சுரேஷ் ஏ, சுரேஷ் கே, ஒரே பெயர்ல நமக்கு நிறைய குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கள தனியா நம்ம என்ன பண்ணணும், அவங்கள பிரிச்சு காமிக்கணும் இருக்காங்களா இல்லையா. அது போல ஒரு விஷயத்துக்கும் சரியா நம்ம என்ன பண்றோம், நேம் கொடுக்கிறோம். அது போலதான் இந்த நாசாலையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்தந்த திட்டத்திற்கு தனியான பெயர் கொடுத்து அந்த விண்வெளி ஆராய்ச்சி தொழில்நுட்பத்துல
அவங்க அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. சோ இந்த ஒர்க்கை பாக்குறது எல்லாமே என்னது நமக்கு, எல்லாம் ரொபாட்டிக் வெஹிக்கிள் தான். ரொபாட்டிக் வெஹிக்கிள் அந்த ரோபோ நிறுவனம், அங்க இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துல ஃபுல்லுமே அங்க இருக்கக்கூடிய வாகனங்களை வச்சுதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அங்க அனுப்பிட்டு இருக்கோம். சோ எதெல்லாம் கேட்டா மெர்க்குரி, ஜெமினி, அப்பல்லோ அப்படிங்கிறதுதான் இந்த ஒவ்வொரு திட்டம். இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், நம்மளுடைய பிளானெட்ஸ். மெர்க்குரி அப்படிங்கிறது என்னது, நமக்கு எப்படி ஈஸியான நேம் இருக்கோ அததான் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அது போல மெர்க்குரி, ஜெமினி, அப்பல்லோ இந்த மூன்று வகையான ஒரு திட்டம் அப்படிங்கிறத அவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க. எதுக்காக, ஸ்பேஸ பத்தின ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ரொபாட்டிக் ஸ்பேஸ் வச்சு அந்த இடத்துல ஒவ்வொரு பிளானட்டை பத்தியும் சோலார் சிஸ்டத்தை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ சேட்டலைட்ஸை கரெக்டா அந்த இடத்துல லான்ச் பண்ணணும் இல்லைங்களா. லான்ச் பண்றது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நிலை நிறுத்தி அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அனுப்பக்கூடிய ஒவ்வொரு செயற்கைக்கோள்களும் இத பத்தின நிறைய விஷயங்களையும் சொல்றாங்க. நம்முடைய எர்த், நம்ம இருக்கக்கூடிய பிளேஸ் என்னது, பூமி. அப்ப இந்த பூமியின பத்தின வானிலை தகவல் அப்படிங்கிறது தான் ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. ஒவ்வொரு செயற்கைக்கோள் அனுப்பினாலும் கம்யூனிகேஷனுக்கும் ஆஸ் வெல் அஸ் இங்க இருக்கக்கூடிய வெதர் மாதிரியான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுதான் முக்கியமா. இயற்கை சீற்றங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சோ அதுதான் வெதர் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்றோம். வானிலை பத்தின ஒரு தகவல் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இத நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு திட்டத்தையுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை கரெக்டா அதுல சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துட்டு இருக்கோம். நாசா தொழில்நுட்பத்துல நமக்கு மேலும் அதை தவிர அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், மருத்துவத்துறை அப்படின்னு சொல்றோம்ல, அதுல பல வகையான சாதனைகள் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ஈஸியா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன், பிரெயின், அதே போல நமக்கு வந்துட்டு எந்த ஒரு போன் சர்ஜரி அப்படின்னு சொல்றோம், ஈஸியா மசில் அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியா நம்ம என்ன பண்றோம், அழகா கம்ப்யூட்டரோட துணையோட கரெக்டா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. சோ இந்த மாதிரி நிறைய தகவல்களையும் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா இந்த சேட்டலைட்னுடைய ஹெல்ப்பால தான், சரிங்களா. சோ இப்போ ஒவ்வொரு விஷயமுமே நம்ம நாசா அப்படிங்கிறது என்னெல்லாம் தகவல், நாசாங்கிறது அமெரிக்கா வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற விண்வெளி ஆய்வு நிறுவனம். இது 1958 அக்டோபர் 1 தொடங்கப்பட்டது. இதுல 10 மையங்கள் இருக்கு. அது எல்லாமே அவங்களுடைய ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஒர்க்க பாத்துட்டு இருக்காங்க. எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்துதான் இது என்ன பண்ணிருக்காங்க, ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மெர்க்குரி, ஜெமினி, அப்பல்லோ அப்படின்னு ஒவ்வொரு திட்டங்களும் இதுல ஃபுல்லுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டா பாத்துட்டு இருக்கோம். அதுல நம்ம எந்தெந்த விண்கலங்களை அனுப்புறோமோ அது அந்த செயற்கைக்கோள்கள் என்ன பண்றாங்க, நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ஒர்க்கையுமே கரெக்டா ரிசீவ் பண்ணி எல்லா தகவல்களையும் நமக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. இது நம்ம பார்த்தோம்ல மெர்க்குரி, ஜெமினி, அப்பல்லோ அப்படின்னு. அதுல அப்பல்லோ விண்வெளி திட்டம்னா என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு திட்டம் அப்படிங்கறத நாசா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அப்ப அந்த திட்டத்துல ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுதான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் பிஃபோர் தட் நம்ம சின்ன ஆக்டிவிட்டி பார்க்கலாம். இது நாசா அப்படிங்கறது தான் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. சோ நாசா பத்தின அந்த ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் தான் இது எல்லாமே நம்ம இதுல பார்க்க போறோம். அதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நாசாங்கிறது என்னது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் ஸ்பேஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபவுண்டி. இதுல எது நமக்கு கரெக்டா எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் சில இருக்கிற நேஷனல் ஏரோநாட்டிக் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லையா, NASA. இதுதான் இதனுடைய விரிவாக்கம், சரிங்களா. சோ இந்த மாதிரி நமக்கு நாசா தொடர்புடைய ஒவ்வொரு கேள்வியும் தான் இதுல பார்க்கலாம். நாசாவுடைய ஹெட் குவார்டர்ஸ் இப்பதான் பார்த்தோம். எங்க சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வாஷிங்டன்ல இருக்க, USA இருக்கக்கூடிய வாஷிங்டன், மியாமி, நியூயார்க் அண்ட் தென் பிலடெல்பியா. சோ எங்க, எஸ் நம்ம பார்த்தது ஆப்ஷன் ஏ வாஷிங்டன்.
இல்லையா? யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய வாஷிங்டன் அதுதான் நாசாவுடைய ஹெட் குவார்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஃபவுண்டேஷன் எந்த இயர் இதை வந்து கரெக்டா ஆரம்பிச்சாங்க நம்ம பார்த்தோம். எஸ், 1969, 1958 அண்ட் தென் 2001 இல்லையா? ஸோ இது ஆரம்பிச்ச வருஷம் என்ன அப்படிங்கிறதும் நம்ம படித்தோம். ஸோ 1958 ஆப்ஷன் பில இருக்கிறது தான் இது சரியான ஆன்சர். ஓகே, 2001, 1999 எல்லாமே நம்ம சரியான ஆன்சர் கிடையாது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? ஃபவுண்டர் ஆஃப் நாசா. ஃபவுண்டர் ஆஃப் நாசா யாரு? இதை ஆரம்பிச்சவங்க பில் கிளின்டன், ஜான் கென்னடி, ரைட் ஐன்ஸ்ஹோவர் அண்ட் தென் பாரக் ஒபாமா அப்படின்னு சொல்றதுல நம்ம ஐன்ஸ்ஹோவர் அப்படிங்கிறவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் நாசா. இதை நமக்கு துவங்கினவர். நாசா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது எதற்காக நமக்கு, எந்த இதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக, எந்த ஒரு மோட்டிவேஷன் பர்பஸ் ஆஃப் நாசா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மேக் ஏரோப்ளேன், டெவலப் டெக்னாலஜி டு எக்ஸ்ப்ளோர் த யூனிவர்ஸ், கொலோனைஸ் மார்ஸ், பேக் ஆன் த மூன். அப்படின்னா ஏரோப்ளேன் தயாரிக்கிறதுலையோ மார்ஸுக்கோ மூணுக்கோ கிடையாது. டெவலப் டெக்னாலஜி டு எக்ஸ்ப்ளோர் யூனிவர்ஸ பத்தின எல்லா வகையான தகவல்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாசா அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம துவங்கிருக்கோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ஜூனோ? ஜூனோ அப்படிங்கிற ஒரு மிஷின் எதை பத்தினது? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நோ மோர் அபவுட் த பிளானட் ஜூபிட்டர் அண்ட் தென் அபவுட் பிளானட் யுரேனஸ், பிளானட் எர்த், பிளானட் வீனஸ். ஜூனோ அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது? நமக்கு அந்த டேர்மை பார்க்கும் போது என்னது? ஜூபிட்டர். ஓகே, சோ நம்ம என்ன ஜெமினி அண்ட் தென் மெர்க்குரி, எல்லா பிளானட்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ ஜூபிட்டர் அதை பத்தின ஒரு டீடைல்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த மார்ஸ் ரோவர்? மார்ஸ் ரோவர் மிஷின்னா எக்ஸ்ப்ளோர் த பிளானட் வீனஸ், பிளானட் நெப்டியூன், பிளானட் சாட்டர்ன் அண்ட் தென் பிளானட் மார்ஸ். சோ கொஸ்டின்லயே நமக்கு ஆன்சர் இருக்கு. சோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். எக்ஸ்ப்ளோர் த பிளானட் மார்ஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய முக்கியமான ஒரு வாட் வாஸ் த ஹபிள் டெலஸ்கோப். டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்னது? phases of the moon, great evolution of the knowledge of the universe, solar system and then sunshine அப்படின்னு கேட்டா, டெலஸ்கோப் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? நம்ம அந்த யூனிவர்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அங்கிருந்து பார்த்தாலே நமக்கு அது என்ன இருக்குங்கிறது, தூரத்துல இருந்து நம்ம பாக்குறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த டெலஸ்கோப்பை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? evolution of knowledge of the universe. What was the purpose of the Mercury program? So Mercury program அப்படின்னு சொல்லக்கூடியது எது நமக்கு? launch the Hubble telescope into orbit, launch an astronaut up into space, taking man to the moon, making spaceship. மெயினா நம்ம எதற்காக அனுப்புறோம் அப்படின்னு கேட்டா, launch an astronaut to space அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெர்குரி ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நம்ம பர்பஸ், அதனுடைய மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் தென் வாட் வாஸ் த பர்பஸ் ஆஃப் அப்பல்லோ ப்ராஜெக்ட்? அப்பல்லோ ப்ராஜெக்ட் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம் இல்லைங்களா? சோ எதுக்காக நம்ம அப்பல்லோ ப்ராஜெக்ட நம்ம அசைன் பண்றோம்னா, Hubble telescope to the orbit, launch an astronaut to space, taking to man to the moon and then making spaceship. So இதுல தேர்ட் ஆப்ஷன், தட் இஸ் சி ஆப்ஷன், மனிதர்கள் நிலவிற்கு செல்வதற்காக ஆரம்பிச்ச மெயினான ப்ராஜெக்ட் தான் அப்பல்லோ அப்படிங்கிறது. when did the man first go to the moon? சோ நிலவிற்கு நம்ம எப்ப ஃபர்ஸ்டா ரீச் ஆனோம் அப்படின்னு சொன்னா, ஜூலை 20, 1969, September 11, 2001, January 14, 1999, on May 13, 1977. இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல இது ரைட் ஆப்ஷன் கிட்ட ஃபர்ஸ்ட் ஏ, ஆப்ஷன் ஏ, ஜூலை 20, 1916 தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நிலவுக்கு சென்ன ஒரு டேட். Who was the first astronaut to walk to the moon? யார் முதலாக அங்க தரையிறங்கி நடந்தது? மைக்கேல் கொலின்ஸ், எட்வின் ஆல்ட்ரின், நீல் ஆம்ஸ்ட்ராங், மார்கோஸ் பிளானட்ஸ். யாரு? எஸ், நோன் பர்சன், ஆப்ஷன் சி, எஸ், நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தான் முதல்ல ஃபர்ஸ்ட் astronaut walk on the moon, முதலாக நிலவுல நடந்தவங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது எது நமக்கு? எதை நம்ம பார்த்திருக்கோம்? நம்ம இன்டர்நேஷனலா நாசா ராக்கெட், நாசா ஸ்பேஸ் லெபார்டரி, நாசா டெலஸ்கோப், நாசா ரேடியோ கம்யூனிகேஷன். சோ எதை நம்ம பார்க்கிறோம் ஃபர்ஸ்ட்? எஸ், ஸ்பேஸ் லெபார்டரி. ஸ்பேஸ பத்தின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஆரம்பிச்ச ஒரு விஷயம், அதுதான் ஸ்பேஸ் ஸ்டேஷன், இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்றோம். சோ கண்டிப்பா இதுல இருந்த ஒவ்வொரு கொஸ்டினுமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நம்ம இந்த லெசனே
நம்மளுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுன்னு சொன்னோம். ஸோ அது ரிலேட்டடா தான் இந்த ஆக்டிவிட்டியை நம்ம பார்த்திருப்போம். ஸோ வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் நாசா? நாசாவுடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? ஃபவுண்டேஷன் இயர் எது? நாசாவை துவங்கின ஆண்டு. ஹூ இஸ் த ஃபவுண்டர்? யார் ஆரம்பிச்சாங்க? ஸோ நாசா ஃபங்க்ஷன்ங்கிறது எதற்காக அதை நம்ம ஆரம்பிச்சோம்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஜூனோ அப்படிங்கிறது. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த ரோவர் மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது டெலஸ்கோப் அப்படிங்கறது எதை ரெப்ரசென்ட் பண்றது? வாட் வாஸ் த பர்பஸ் ஆஃப் மெர்குரி ப்ரோக்ராம், எதற்காக நம்ம அதை ஆரம்பிச்சோம்? அண்ட் தென் அப்பல்லோ ப்ராஜெக்ட் எது சம்பந்தப்பட்டது? ஃபர்ஸ்ட் யாரு நிலவுக்கு சென்றது? முதல்ல அங்க நடந்தது யாரு? இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது எனது. கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின்ஸ். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா நிச்சயமா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, லெசன் ஓரியன்டட் அண்ட் தென் ஆஸ் வெல் அஸ் ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அடுத்த என்னன்னு கேட்டா நம்ம நாசா பத்தி தான் டீடைல் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ நெக்ஸ்ட் பாக்குறது அப்பல்லோ மிஷின். அப்பல்லோ மிஷின் அப்படிங்கிறது அடுத்த ஒரு ஹெட்டிங். நம்ம இதெல்லாம் நம்ம எந்தெந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த ஒவ்வொரு மிஷின்ல முக்கியமா நம்ம பாக்குறது அப்பல்லோ மிஷின். சோ அப்பல்லோ மிஷின் அப்படின்னு சொல்லக்கூடியது மோஸ்ட் பாப்புலர் மிஷின் ஆஃப் நாசா. நாசால ஆரம்பிச்ச ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படிங்கிறது தான் இந்த அப்பல்லோ விண்வெளி திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நாசாவின் மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற திட்டத்துல இதுவும் ஒரு முக்கியமான ஒரு திட்டம் சொல்லலாம். அமெரிக்க விண்வெளி வீரர்கள் நிலவுல போயிட்டு என்ன பண்ணாங்க? தரையிறங்கின ஒரு விஷயம்தான் அப்பல்லோ மிஷின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுதான் அவங்க இந்த திட்டத்தின் மூலமாக அமெரிக்கால இருக்கக்கூடிய எல்லா விண்வெளி வீரர்களும் அங்க தரையிறங்கினாது. மொத்தமா நிறைய இப்ப வந்துட்டு ஒவ்வொரு திட்டம் அப்படின்னு சொன்னா அதனுடைய நம்பர் அப்படின்னு கேட்டா 17 அப்படின்னு நம்ம சொல்லலாம். எத்தனை மிஷினோட இருந்தது அப்படின்னு கேட்டா 17 மிஷன்ஸ் கொண்டது. சோ 17 17 வகையான திட்டங்களை கொண்டதுதான் இந்த அப்பல்லோ விண்வெளி திட்டம். அப்பல்லோ விண்வெளி திட்டம் எத்தனை திட்டங்களை கொண்டதுன்னு கேட்டா 17 வகையான திட்டங்கள். என்னென்னு சொன்னாது ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது அப்பல்லோ 8 அப்படிங்கிறது தான் முதலாக மனிதர்களை நிலவுக்கு அனுப்பினது. சோ ஃபர்ஸ்ட் எந்த திட்டம் நமக்கு மனிதர்களை நிலவுக்கு அனுப்பின ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டா அதுவும் ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கலாம் இல்லையா? டோட்டலா எத்தனை மிஷன் கேட்டா 17 மிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். among 17 அப்பல்லோ 8 and அப்பல்லோ 11 are the remarkable. அப்பல்லோ 8 and then அப்பல்லோ 11 இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமாக நம்ம என்ன பண்றோம்? தனியாக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 8 and 11. அந்த 8 அப்படிங்கறதுடைய ஸ்பெஷல் என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் மேன் மிஷன் டு கோ டு த மூன். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணாங்க? மனிதர்களை நிலவுக்கு அழைத்து சென்ற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் மேன் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் மேன் மிஷன் டு கோ டு த மூன். ஸோ இந்த மிஷன்ல தான் என்ன பண்ணிருக்காங்க? முதலாக நமக்கு நிலவிற்கு மனிதர்கள் சென்றது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு மிஷன் அப்படிங்கிறது அப்பல்லோ 8 அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிலவுக்கு அனுப்பின திட்டம். விண்கலம் நிலவை சுற்றியத பிறகு மீண்டும் என்னாச்சு? பூமிக்கு வந்தது. அப்பல்லோ 11 அப்படிங்கிறது மனிதனை நிலவில் தரையிறங்க செய்தது. இங்க நம்ம சென்றது. இதனுடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா என்னது? தரை இறங்கியது. மெயினா நம்ம அப்படியே சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டதை விட தரையிறங்குறது, அங்க போய் நிலவுல கால் வச்சது. இப்ப பார்த்தோம் இல்லையா அந்த ஆக்டிவிட்டியில? சோ அத மாதிரி அப்பல்லோ 11 அப்படிங்கிறதுல என்ன ஆகுது? நமக்கு நிலவிற்கு மனிதன் சென்று இறங்கினது. தட் இஸ் மேன் லேண்டிங் மிஷன். மேன் லேண்டிங் திஸ் மிஷன். சோ இந்த மிஷன்ல தான் நமக்கு என்ன ஆயிருக்கு? நிலவுக்கு மனிதனாகப்பட்டவன் அந்த இடத்துல போய் தர இறங்கியிருக்காங்க. தட் இஸ் அப்பல்லோ 11 அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். சோ ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அது எப்ப சொன்னோம்? 1969 ஜூலை 20th. இந்த ஆன்சரும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ அப்பல்லோ விண்வெளி திட்டம் அப்படின்னா நமக்கு விண்வெளி திட்டத்துல நமக்கு நாசால இருக்கக்கூடிய திட்டத்துல மிக
ஒரு புகழ்பெற்ற ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த திட்டத்துல அமெரிக்க விண்வெளி வீரர்கள் நிலவுல தரை இறங்கினாங்க. சோ இதுல 17 திட்டங்களை கொண்டது. முக்கியமான திட்டம் 8 மற்றும் 11. 8வது திட்டத்துல மனிதனாகப்பட்டவன் நிலவுக்கு சென்றது அப்படின்னு சொல்லலாம். அதே அப்பல்லோ 11. 11வது திட்டத்துல மனிதன் அந்த இடத்துல நிலவில் எங்க மூணுல நமக்கு தரை இறங்கின ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு நடந்தது. சரிங்களா? இதை தவிர நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ 1969 ஜூலை 20th தரை இறங்கிச்சு. அதில் பயணித்த நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறவர் தான் முதலாக நிலவுல கால் வச்ச மனிதர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த என்னென்ன டாபிக்ஸ் நம்ம பார்த்தோம். சந்திராயன் 2 அப்படிங்கறத பார்த்தோம். அதுல இருக்கக்கூடிய 3 முக்கியமான பகுதிகள் என்னென்ன, ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர் அப்படிங்கிற அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நாசா அப்படிங்கிறது என்னது, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது, அதை பத்தின தகவல்கள். அண்ட் தென் நாசால இருந்த முக்கியமான திட்டத்துல அப்பல்லோ மிஷன் அப்படிங்கிற திட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். நாசால ஒர்க் பண்ண இந்தியன்ஸ் யாரு அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் நடத்தின இப்போ இந்த லெசன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ. சந்தேகம்ங்கிறது தான் எப்பயுமே நமக்கு எல்லா விஷயங்களுக்கும் நம்மளுடைய முன்னேற்றத்திற்குரிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மோரோவர் இன்னொரு சின்ன ஒரு ஸ்டோரி இல்ல, ஒரு கருத்து. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எளிதாக எதையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. மதிப்பிடக்கூடிய ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்னு யாரும் நம்மள கேட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம எழுந்து கேட்காமலேயே இருப்போம் இல்லையா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லா கேள்விகளுமே மிக உயர்ந்த கேள்விகள். சந்தேகம் என்பது சின்னது பெருசுன்னு கிடையாது. இப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருள்களுமே ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டியே கிடையாது. அதனுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த விஷயத்துக்கு நம்ம ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் பார்த்தா பேனா, பென்சில், எரேசர், ஸ்கேல், ஜாமெட்ரி பாக்ஸ், இதை எல்லாத்தையும் வச்சுக்கிறதுக்கு நம்ம புக்ஸ் எல்லாம் வச்சுக்க பேக், ஒன்னொன்னும் ஒரு பிரைஸ்னா விலைன்னு சொல்றோம் இல்லையா? அது அப்போ பென்சிலினுடைய விலை 2 ரூபாய் இல்லது 5 ரூபாய். எரைசரம் கிட்டத்தட்ட அதே. ஸ்கேல்னா அதை விட கொஞ்சம் அதிகம். பென் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அமௌண்ட்ல இருக்கு. 2 ரூபாய், 5 ரூபாய். இப்போ எந்த ஒரு பொருள் தொலைஞ்சாலுமே நம்ம என்ன பண்ணுவோம், அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்ததுன்னா தேடுவோம். சின்னதா 2 ரூபாய் பொருள், பேனா தானே, பென்சில் தானே, போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அது அலட்சியமா நம்ம விட்டுடுவோம். அந்த மாதிரி செய்யக்கூடாது. சரிங்களா? அந்த பொருள் இல்ல அப்படின்னு சொன்னா, ஒரு எக்ஸாமினேஷன் ஹால்ல போயிட்டு உனக்கு பென்சில் இல்லைன்னு சொன்னா, அண்டர்லைன் பண்றதுக்கோ ஜாமெட்ரிக்கோ அல்லது கிராஃபுக்கோ டிராயிங்கோ மஸ்ட் கண்டிப்பா அவங்கதான் பென்சில் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. எரைசர் தான் தப்பு வந்தா அடிக்க விடுவாங்க. சோ அதனுடைய முக்கியத்துவத்தை பார்க்கணுமே தவிர அதனுடைய விலையை பார்க்க கூடாது. அத ஒருத்தர் இந்த மாதிரிதான் இருந்தாராம். எப்பயுமே எல்லா பொருளையும் இதே மாதிரி ஒரு பேனான்னு எடுத்தா அதை தொலைச்சுக்கிட்டே இருந்தாராம். அது 5 ரூபாய் பேனா, 10 ரூபாய் பேனா, 2 ரூபாய் பேனா, எதா இருந்தாலுமே அது தொலைச்சிட்டு ஆமா போ அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா விட்டுட்டே இருந்தாங்களாம். ஆனா அந்த மாதிரி இல்லாம ஒருத்தர் அவருக்கு அது ஒரு கஷ்டமாவும் இருந்ததுதான். ஏன் இந்த மாதிரி எனக்கு இருக்கு, எங்களுடைய பிஹேவியரை விட்டு என்னால வெளியில வர முடியலன்னு ஃபீல் பண்ணாங்களாம். சோ அதுக்கு ஒருத்தர் சொன்ன சொல்யூஷன், ஓகே நீங்க வேல்யூபிளா அதை வாங்கி வச்சுக்கோங்க. அப்ப வேல்யூபிள் ப்ரீஷியஸா இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா அதை மிஸ் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? அது போல அவர் என்ன பண்ணாரு, ஒரு நல்ல விலை உயர்ந்த பேனை வாங்கி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த விலையை பார்த்துட்டு ரொம்ப பத்திரமா அதை பாதுகாத்து வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் தென் அவருடைய டோட்டல் ஆட்டிடியூடுமே மாறிடுது. அதுக்கப்புறம் எந்த ஒரு பொருளையுமே இந்த மாதிரி தொலைக்காம அலட்சியப்படுத்தாம வச்சுட்டாங்க. சோ எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம இதுதான் அப்படிங்கிற மாதிரி எளிதாக எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயத்தையும் சரி, மனிதர்களையும் நம்ம என்ன பண்ணணும், ப்ரீஷியஸா மதிக்கணும். அது பேரண்டா இருந்தாலும் சரி, எல்டர்ஸ், டீச்சர்ஸ், சின்ன குழந்தைங்க, அனிமல்ஸ் எல்லாரையுமே மதிச்சு நம்ம என்ன பண்ணணும், வேல்யூபிளா மதிக்கணும். அதுதான் நல்ல விஷயம். சரிங்களா? எதுலையுமே வாழ்க்கையில ரொம்ப அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஒரு நல்ல வகையான ஒரு நம்மளுடைய ஆட்டிடியூடு, நம்மளுடைய பிஹேவியர்ஸ் நல்லா இருந்தாலே நம்மளுடைய பொசிஷன்ங்கிறது எப்பயுமே ஹையராகவே இருக்கும். ஓகேங்களா? இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.